வணக்கம். நம்ம இப்போ கேரட் அல்வா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கேரட் 1/4 கிலோ தோல் சீவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி 50. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் முழு முந்திரியாக போட்டுக்கிட்டாலும் ஓகே. அடுத்து காஞ்ச திராட்சை ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அஞ்சு ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருங்க. சர்க்கரை 1/4 கிலோ. நான் 1/4 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்து நான் 100 ml நெய் எடுத்திருக்கேன். இதில் 50 ml ஃபுல்லாக ஊற்றணும். 1 டம்ளர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது கடாய் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டை இப்போ போடணும். கேரட்டில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கேரட்டை வதக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு கேரட்டில் இருக்க அந்த ஈரம் இதெல்லாம் போயிடும். ஒரு மாதிரி அந்த சுறுசுறுன்னு சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 டம்ளர் பால் இப்போ ஊற்றணும். இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பால் நல்லா சுண்டிடும். இந்த கேரட் இந்த பால்லையே வெந்துடும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம ஊற்றின பாலோட அளவு எப்படி குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும் போதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா அது நல்லா நின்று வேகும். அதனால் அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பால்லாம் இந்த மாதிரி நல்லா குறைஞ்சிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க இந்த சுகரை இதில் சேர்க்கணும். நான் சுகர் சேர்த்த கிளிப்பிங் இல்லை. ஸோ பால் சொன்ன பிறகு நான் சுகர் சேர்த்தோன்னா அது இப்படி தான் இருக்குது. நான் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணாம், வெல்லம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வெல்லத்துக்கு எந்த பாகும் இல்லாமல் தண்ணியில் கரைச்சிட்டு ஒரே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்தோம் இல்லையா, இந்த டைம்லேயே நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்த இந்த டைமில், அது வேகிற டைமில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 50 கிராம் முந்திரி திராட்சை அதெல்லாம் இப்போ இந்த நெய்யில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே திராட்சை போட்டு அது கருகிடும். அதனால் நெய் காஞ்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா திராட்சை போடுவோம். இது 50 கிராம் 25 கிராம் இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தான். இந்த நட்ஸ் போடுறது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க இந்த கேரட்டை பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கு. நமக்கு தெரியுதுல்ல, சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது வரைக்கும் நெய்யே சேர்க்கலை, வெறும் பால் சர்க்கரை அது மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா நம்ம அந்த வதக்கணும் இல்லையா முந்திரி திராட்சை, ஸோ வதக்கிட்டு மீதி நெய் இருக்குது இல்லையா, அந்த நெய்யை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நெய் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதாவது அது வதங்க எவ்வளோ நெய் தேவைப்படுது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும்.
ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எடுத்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதுலேருந்து பாதி வரைக்கும் இப்போ போடுறோம், மீதி பாதி கடைசியாக போடலாம். இங்கே பாருங்கள், அதில் இருக்க நெய் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா அந்த நெய் வந்து நமக்கு மெல்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த நெய் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் 100 ml நெய்யும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, 50 ml நெய் தான் யூஸ் ஆகும். அது வந்து இப்போ சில டைம் வந்து கேரட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் தேவை, ஃப்ளேவருக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற நமக்கே தெரியும் நெய் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், அந்த நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வருது. இது மீதி பாதி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ அதனால தான் அதை கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அது பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி கிளறிட்டே இருக்கணும். நம்ம அந்த முந்திரி திராட்சை வறுக்கிற டைமில் வேணால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இதுக்கு தான் அடி கனமான பாத்திரம் வச்சோன்னா டக்குன்னு பிடிச்சிடாது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஏன் அப்படியே அந்த அல்வா பதம் வருது. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணால் இப்படி பிரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்படி நகர்த்தினா அப்படி அந்த கேப் வர மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 minutesல முடிஞ்சிடும். அதோடைய ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வரும்போது அதை திருப்பி திருப்பி கிளறிட்டே இருக்கணும். இதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்படி ஒட்டாமல் அழகாக வருது. அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் அல்வா வந்து இப்போ நமக்கு ரெடியாக போகுது. ஃபுல்லாக எல்லா ஓரங்கள்லேயும் அந்த நெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அப்படியே மேலே நெய் தெரியுது பாருங்கள். தெரியுதா? நெய் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். பண்ணால் நல்லா அந்த கேப் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைம் வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும். நம்ம ரொம்ப திக்கான பிறகு தான் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணும் போது பார்த்தோன்னா அது ரொம்ப கட்டி போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி திராட்சையை இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதையும் நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுங்க, அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பண்ணதை விடவே இப்போ இன்னும் நல்லா எவ்வளோ திக்கான மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பராகிடும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேரட் அப்படியே தெரியவே இல்லை, பால்லையே வெந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.